எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி யூனியன் பக்கத்துல இருக்கிற சிறுவாலைங்கிற கிராமத்துல இருக்கிறோம். இப்ப இந்த சிவகங்கை மாவட்ட ஆட்சியர்ல இருந்து ஒரு ஜியோ ஒன்று அனுப்பி ரோட்டு ஓரங்கள்ல புறம்போக்கு இடங்கள்ல இருக்கக்கூடிய ஜாதி சங்க தலைவர்கள் போட்டோ, அரசியல் கட்சி தலைவர்கள் போட்டோ இந்த மாதிரி பொது இடங்கள்ல இருக்கக்கூடாது. அது போற போக்குல ஏதாவது பிரச்சனை நடக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காண்டி காரணத்துக்காண்டி அதை எடுக்க சொன்னாங்க. ரைட்டு, நாங்க வரவேற்கிறோம். நீங்க கோயில் பட்டா இடத்துல இருக்கக்கூடிய நாங்க காலங்காலமா வழிபடக்கூடிய இது ஒரு கிறிஸ்தவர் வழிபாட்டு தலம். நாங்க கிறிஸ்தவர் கோயில் கட்டி இந்த ஊர்ல வழிபடுறோம். இந்த வழிபாட்டு தலத்துக்குரிய எந்த ஆண்டு துவக்கப்பட்டது, இந்த எந்த ஆண்டு இது கட்டப்பட்டது, இந்த கோயில் எந்த வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணது, அது யார் நன்கொடை கொடுத்தா, எல்லா விஷயத்தையும் நம்ம அதுல பொறிக்கப்பட்டு அது ஒரு கல்வெட்டு தனியா இருக்கு. கோயில் பட்டா இடத்துல இருக்கு, இதா இருக்கு, சரிங்களா? இது கோயில் பட்டா இடத்துல இது இருக்கு. இத இப்படி நாளா சுக்கு நூறா உடைச்சிட்டு போய் இப்படி போடுறதுக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? பட்டா இடத்துல போட்டத, பட்டா இடத்துல இருக்கிறத, ஒரு கோயில் இடத்துல இருக்கிறத, கோயில் சம்பந்தப்பட்ட கல்வெட்டு இருக்கிறத உங்களுக்கு உடைக்க சொல்லி யாரு அதிகாரம் கொடுத்தது? இங்க என்ன அராஜகமா நடந்துகிட்டு இருக்க அந்த திமுக ஆட்சி? இல்ல என்ன நடக்குது இங்க? இன்னொன்னு ரெண்டாவது என்னன்னா, இங்க நாங்க வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு இங்க இருக்கு கோயில்கிட்ட, இங்க வாங்க வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த கிராம மக்கள் காப்பு கட்டி கொடி ஏத்தி சாமி கும்பிடுவாங்க. வருஷம் நடக்குவாங்க. அதுல கிருஷ்ணர் நம்ம பரமாத்மா பகவத்கீதையவே இந்த உலகத்துக்கு கொடுத்தவரு, நம்மளுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்த பகவத்கீதையில இருக்கிற கிருஷ்ண பரமாத்மாவை நாங்க கொடி கம்பத்துல ஏத்தி வழிபடுறது வழக்கம், காப்பு கட்டி வழிபடுறது வழக்கம். அப்படி இருக்கையில இந்த கிருஷ்ணர் கொடி இருக்கக்கூடிய கம்பத்தை இடிக்கணும்னு யார் சொன்னது? அப்ப அந்த அதிகாரிகள் வர்றாங்கல்ல, அந்த அதிகாரிகள்ல யாரும் ஜாதி வன்மம் பிடிச்சவங்க இருக்காங்களா? கிருஷ்ணர் ஜாதி சங்க தலைவரா? இல்ல கேக்குறேன். கிருஷ்ணர் ஒரு பகவத்கீதையை இந்த உலகத்துக்கு அர்ப்பணித்தக்கூடிய ஒரு பரமாத்மா, ஒரு கிருஷ்ணர் வடிவத்துல விஷ்ணு தெய்வம் அவரு. நாங்க தெய்வத்தை வழிபடக்கூடியத நாங்க கொடி வச்சு காப்பு கட்டி நம்ம சாமி கும்பிட இருக்கிற விஷயத்த நீங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி இதை யார் உங்களை இடிக்க சொல்றது? யார் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது? சரி, நீங்க ஜாதி சங்க தலைவர்னு சொல்றீங்க. இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாமே சுதந்திர போராட்ட தியாகி அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க, பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. இப்ப அவங்க சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்றதா இல்ல சாதி சங்க தலைவர்னு சொல்றதா? இதை எப்படி மீன் பண்றது? நீங்களே ஒரு கருத்தை உள்வாங்கிக்கிட்டு நீங்க அதெல்லாம் இடிக்கணும்னு என்ன காரணம்? ஏன் இந்த மாதிரி அராஜக செயலில் ஈடுபடுறீங்க? அப்ப பொது இடத்துல இருக்கக்கூடிய, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், கர்ம வீரர் காமராஜர் இருக்காரு, வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை இருக்காங்க, இப்ப இருக்கக்கூடிய கலைஞர் கூட இருக்காரு. கலைஞர் அரசியல் கட்சி தலைவர் தான். அவர் பையன் இருக்கிறாரு, இப்ப முதலமைச்சரா இருக்கிறாரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்காங்க. ஆனா கலைஞர் கருணாநிதியோட படம் எது போடுறீங்க? அப்ப அவர் அரசியல் கட்சி தலைவரா தானே இருக்காரு. பொது இடத்துல பூரா வச்சிருக்கீங்களே. சரி, அதை விடுங்க. இப்ப நாங்க கொடியேத்தி வழங்குற கொடி கம்பத்தை நீங்க இடிச்சிட்டு போயிட்டீங்க. இதே மாதிரி நாங்க என்னைக்கும் பிரிவினை பேசுறதுல பண்றது இல்ல. ஆனா இந்த திமுக அரசாங்கத்துல செயல்படுற அதிகாரிகள் என்ன பண்றீங்கன்னா, ஒரே எண்ணத்தோட எங்கெங்க இந்து மக்களோட இது இருக்கோ, சின்ன இருக்கோ, அதை பூரா அழிக்கணுங்கிற நோக்கத்துல நீங்க செயல்படுறீங்க. இப்ப இங்க இளையாங்குடியில சர்ச் இருக்கு, மசூதி இருக்கு, அங்க வெளியில கல்வெட்டு வச்சிருக்காங்க. எப்ப இந்த துவங்கப்பட்டது, என்ன இருக்கு, புறம்போக்கு நிலத்துலதான் இருக்கு. கொடிக்கம்பம் சர்ச்சு பூரா கொடிக்கம்பம் வச்சிருக்காங்க. நீங்க அதை போய் இடிச்சிருவீங்களா? அதை போய் புடிங்கி போட்டுருவீங்களா? உங்களுக்கு தைரியம் இருக்கா? தெம்பு இருக்கா? திராணி இருக்கா? ஏன் இந்த மாதிரி வன்மத்தோட நீங்க செயல்படுறீங்க? இப்ப இந்த ஊர் மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயுமே தெரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி பொது இடத்துல இருக்கிறத நீங்க உங்களுக்கு எடுக்கிறதுக்கோ பண்றதுக்கோ உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அந்த முழு உரிமை இருந்தாலும் அந்த இடத்துல அந்த படத்துல சர்ச்சை இருந்தா நீங்க எடுக்கலாம். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடிக்க வர்ற விஷயத்த எல்லா ஊருக்கும், எல்லா கட்சியில இருக்க தலைவருக்கும் சரி, எல்லா சமுதாயத்துக்கு தலைவருக்கும் சரி, முறைப்படி நீங்க கடிதத்தை கொடுத்து, லெட்டரை கொடுத்து அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும். நீங்க யாருக்குமே தெரியப்படுத்தாம ஏதோ திருடை இங்க உடைச்சு போட்டு போன மாதிரியும், ஏதோ நிலத்தரால நடந்த மாதிரியும் இந்த மாதிரி பேத்து, இது என்ன இடமாவா இருக்கு? இந்த மாதிரி செய்யறதுக்கு யாரு உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? யாரு உங்களுக்கு இந்த மாதிரி இடிக்க சொல்லி அனுமதி கொடுத்தா? பட்டாளத்துல இருக்கிறத யாரு கொடுத்தது? அப்ப இந்து கோயில் இருக்கு, நீங்க இடிச்சிருங்க. உங்களோட கான்செப்ட் என்ன? திமுக அரசோட கான்செப்ட் என்ன? இந்து கோயிலும் சரி, இந்து கோயிலோட சின்னமும் சரி எதுவும் இருக்கக்கூடாது. அதுதான் உங்களோட கான்செப்ட். இதுக்கு சரியான விளக்கம் இளையாங்குடி தாசில்தாரும் சரி, காவல்துறை கண்காணிப்பாளரும் சரி, இதுக்கு சரியான விளக்கம் கொடுக்கணும்.
பட்டாளத்துல இருக்கக்கூடிய இந்த வந்து நேம் போர்டு அது வந்து என்ன எழுதியிருக்கு, எந்த வருஷம் யார் கட்டப்பட்டு யார் யார் டொனேஷன் கொடுத்தாங்கிற விவரம் இருக்கு. அதை இடிக்க சொல்றதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? எப்படி நீங்க இடிக்கலாம்? இப்ப கிருஷ்ணரோட குடியிருந்த கம்பத்தை நீங்க எதுக்கு இடிக்கிறீங்க? அவர் கிருஷ்ணர் என்ன ஜாதி சங்க தலைவரா இல்ல அரசியல் கட்சி தலைவரா? என்ன நினைச்சிட்டு நீங்க செயல்படுறீங்க? இப்ப வந்து கிருஷ்ணர் இந்த கோயில் இருக்கு, இந்த கோயில் வந்து அப்ப நீங்க வந்து பட்டாரத்துல வச்சிருக்கோம், அப்ப நீங்க வந்து அதை வந்து இதே மாதிரி துஷ்பிரயோகம் பண்ணி அதை வந்து இடிச்சிருவீங்களா? இல்ல என்ன கதை நடந்துகிட்டு இருக்கு இந்த தமிழ்நாட்டுல? இதுக்கு சரியான விளக்கத்தை நீங்க கொடுக்கணும். இல்லைன்னா நாங்க வந்து காவல்துறை மேலையும் இந்த அதிகாரி மேலையும் வழக்கு தொடுப்போம். நன்றி.